கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 2. ஆனந்த் சிங் தன் சுபாவம் போல அன்பான மாதிரியாக பொன்னம்பாளை நோக்கி, இனிய மொழிகளால் சற்று இரம்மா, ராஜாமணியின் கண்களும் கருப்பாக இருக்கின்றன என்று கூறினாயல்லவா, அவை உன் கூந்தலை விட கருமையா என்று வினவினான். ஆமாம், என் கூந்தலை விட கருப்பே என கூறினாள் அவள். ஆனந்த் சிங் ஏதோ உன் கூந்தலை பார்ப்போம் என்று பார்த்துவிட்டு மிக்க அழகாக இருக்கிறது என்று கூறி தங்கம்மாளை நோக்கி, ஏனம்மா, உன்னிடம் வேறு பெண்கள் இருக்கிறார்களோ என்று கேட்டான். தங்கம்மாள் 2 பேர் இருக்கிறார்கள் என்றாள். ஆனந்த் சிங் அவர்கள் நிறம் எப்படி என்றதற்கு அவள், அவர்களும் ஏறக்குறைய பொன்னம்மாள் நிறம் போன்றவர்களே என்றாள். அம்மொழிகளை கேட்ட பின் ஆனந்த் சிங் தன் கரத்தை தன் மார்பின் மேல் வைத்து தடவினான். அவன் இயற்கை நடக்கைகளை உணர்ந்த ஜெயசிங் அவனுக்கு தன் ஆராய்ச்சியில் ஏதோ திருப்தி உண்டாகி இருக்கிறது என்று உணர்ந்தான். ஆனந்த் சிங், சரி, இனி வெளிக்கூடத்திற்கு செல்வோம் என்றான். மறுவினாடி கதவு திறக்கப்பட்டதும் ஒரு மனிதன் உள்ளே வந்தான். ஜெயசிங் அறைக்குள் வந்த மனிதனை கண்டதும் அவன் அந்த வீட்டின் எஜமானனாகிய பூபாலப்பிள்ளை என்று தெரிந்து கொண்டான். பூபாலப்பிள்ளை வெளியில் செல்ல புறப்பட்டவன் போல உடையணிந்து கொண்டு தன் தலையணையை கரத்தில் பிடித்து கொண்டு அங்கு வந்தான். அவனை கண்டதும் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். தங்கம்மாள் மட்டும் மிக்க குழப்பமடைந்தவளாக காணப்பட்டாள். பூபாலப்பிள்ளை சற்று கம்பீரமான தோற்றம். அவன் முகத்தில் உண்டான ஒரு விதமான அருவருப்பான குறியை கண்ட ஜெய்சிங், நாம் இங்கு வந்தது இவனுக்கு பிடிக்கவில்லை என்று உணர்ந்து சற்று பின்னடைந்து நின்றான். ஆனால் ஆனந்த் சிங் முன்னுக்கு சென்று, பூபாலப்பிள்ளை அவர்கள் என்று கருதுகிறேன் என்றான். பூபாலப்பிள்ளை பெருமையோடு தலையசைத்தான். ஆனந்த் சிங் மிக்க மரியாதையோடு, நான் துப்பறியும் லாகாவை சேர்ந்தவன். என் பெயர் ஆனந்த் சிங் என்று பலர் கூறுவார்கள். கடந்த இரவு தங்கள் வீட்டிலிருந்து ஒரு பெண் மிக்க அபூர்வமான விதமாக காணாமல் போனதாக எங்களுக்கு சமாச்சாரம் எட்டியது. அதற்காக நானும் என் ஆட்களில் ஒருவராக இவரும் இதை கவனிக்க இங்கு வந்தோம். இனி இதை பற்றி தங்கள் பிரியத்தை எதிர்பார்க்கிறோம் என்றான். பூபாலப்பிள்ளை வெறுப்புடையவன் போல முகத்தை சுளித்துக் கொண்டு சுற்றி பார்த்து தங்கம்மாளை உற்று நோக்கி, இது அப்படிப்பட்ட பிரமாதமான விவகாரம் என்று நீ கருதுகிறாயே என்று கேட்டான். தங்கம்மாள் பேச முடியாமல் ஆமாம் என்று தலையசைத்தாள். பூபாலப்பிள்ளை ஏதோ சந்தேகமுடையவன் போல தங்கம்மாளை சற்று உற்று நோக்கி, இத்தகைய பிரமாதமான விவகாரங்கள் அவசியம் என்று நான் நினைக்கவில்லை. அப்பெண் சந்தேகமின்றி திரும்பி வந்து விடுவாள். அப்படி வராவிட்டால் என்று தன் விரல் சட்டையை கழற்றத் தொடங்கினான். ஆனந்த் சிங் அந்த விரல் சட்டைகளை கடைக்கனால் குறிப்பாக நோக்கிக்கொண்டே, இதில் கஷ்டம் என்ன எனில் அப்பெண் தனியாக போகவில்லை. முன்னாடியே உமது வீட்டிற்குள் நுழைந்த சிலர் உதவியாலோ அல்லது அவர்களால் பலவந்தமாகவோ கொண்டு போகப்பட்டிருக்கிறாள் என்றான். பூபாலப்பிள்ளை இப்போதும் அவ்விஷயத்தில் ஒரு சிரத்தையும் காட்டாமலே, இது அதிசயமான சந்தர்ப்பமே. நீ கூறுவது உனக்கு நிச்சயம் என்று தோன்றினால் அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்க வேண்டியதுதான். துன்பம் அடைந்தவர்கள் விஷயத்தில் நீதி நடப்பதற்கு நான் தடை செய்ய மாட்டேன். ஆனால் என்று தோட்களை அசைத்தான். அந்த செய்கை பாராமுகம் அல்லது சந்தேகத்தை காட்டியது. தங்கம்மாள் நடுக்கத்தோடு ஒரு அடி முன் வந்தாள். ஜெய்சிங் அவள் ஏதோ கூறப்போகிறாள் என்று கருதினான். ஆனால் அவள் மறுபடியும் தடுமாற்றத்தோடு பின்னடைந்து விட்டாள். ஆனந்த் சிங் அதை கவனிக்கவில்லை. அவன் பூபாலப்பிள்ளையை நோக்கி, ஐயா, தாங்கள் என்னோடு மேல் மாடியில் உள்ள அப்பெண்ணின் அறைக்கு வந்தால் நான் கூறியவை வெறும் உத்தேசமல்ல என்பதற்கு சில அத்தாட்சிகளை நான் காட்டுகிறேன் என்றான். பூபாலப்பிள்ளை, ஒரு ருசுவும் காணாமலே நீ கூறுவதை நம்பிக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆயினும் திடுக்கிடத்தக்க விஷயம் ஏதேனும் காணக்கூடியதாக இருந்தால் உடனே உன் விருப்பப்படியே செய்ய வேண்டியது என்று கூறிவிட்டு தங்கம்மாளை நோக்கி, ஏனம்மா, அந்த பெண் இருந்த அறை எது என்றான். தங்கம்மாள் அப்பெண்ணுக்கு 3வது மாடியின் பின்பக்கம் இருக்கும் அறையை நான் விட்டிருந்தேன். அது பெரிய அறை. அதில் நல்ல வெளிச்சம் இருந்தது. அது தையல் வேலைக்கு சரியான இடம். அப்பெண்ணும் மிக்க நாணயமானவள் என்றதும் பூபாலப்பிள்ளை இந்த தகவல்கள் எல்லாம் அனாவசியம் என்று கூறுபவன் போல கையசைத்துவிட்டு வழிகாட்டு என்று படிகளில் ஏறினான். உடனே தங்கம்மாள் மனதில் ஒருவித பீதி உண்டாயிற்று. அவள், ஐயா, தாங்கள் மேலேறி செல்லும் அளவு கஷ்டம் எடுத்துக் கொள்ள வேண்டியது அனாவசியம் என்று நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஆனந்த் சிங்கை நோக்கி அந்த திரை கிழிக்கப்பட்டிருப்பதையும் நாற்காலி கவிழ்க்கப்பட்டிருந்ததையும் சாளரம் திறக்கப்பட்டிருந்ததையும் கூறினார் என்றாள். அதற்கு ஆனந்த் சிங் பூபாலப்பிள்ளையை அழைத்துக் கொண்டு துரிதமாக படியில் ஏறிச் சென்றான். தங்கம்மாள் செய்த ஆட்சேபனை கட்டாயம் பூபாலப்பிள்ளையை அழைத்துச் சென்று காட்டவே வேண்டும் என்ற தீர்மானத்தை அவன் மனதில் உண்டாக்கிவிட்டது.
ஏனெனில் நாம் அறியாத ஏதோ மர்மம் இதில் இருக்கிறது என்று அவன் மனதில் புலப்பட்டது. தங்கம்மாள் அடக்க முடியாத மனக்கலக்கத்தால் ஜெய்சிங் இருப்பதை மறந்து, ஐயோ தெய்வமே, இப்படி நேரிடும் என்று யார் எண்ணினார்கள் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு ஜெய்சிங்கத்தை தாண்டி துரிதமாக மேலே சென்றாள். ஜெய்சிங்கும் துரிதமாக சென்றான். அவன் அப்பெண் இருந்த அறைக்குள் நுழைந்த பொழுது பூபாலப்பிள்ளை அறையின் மத்தியில் நின்று கொண்டிருந்தான். தங்கம்மாள் ஒரு பிரம்மாண்டமான பயங்கர உருவத்தை காண்பவள் போல அவனை மிரட்சியோடு நோக்கிக் கொண்டு அறையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கிறாள். ஆனந்த் சிங் சுறுசுறுப்போடு தான் கண்டுபிடித்த விஷயங்களை ஒவ்வொன்றாக காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனந்த் சிங், இதோ பார்த்தீர்களா, அவள் பலவந்தமாக போகப்பட்டிருக்கிறாள் என்று நன்றாக தெரிகிறது. தன் உடைகளை எடுத்துக்கொண்டு போகக்கூட அவளுக்கு அவகாசம் இருந்திருக்கவில்லை என்று கூறிக்கொண்டே சட் என்று திரும்பி அங்கிருந்து ஒரு பீரோவின் ஒரு அறையை வெளியில் இடித்தான். உடனே படபடப்பான ஒரு சத்தம் கிளம்பியதும் தங்கம்மாள் பாய்ந்து வந்து ஆனந்த் சிங்குக்கும் அந்த பீரோவுக்கும் இடையில் நின்று கொண்டு, நீங்கள் பெரிய மனிதர்கள், அப்பெண் நாணயமானவள், அப்படிப்பட்டவள் தான் அணியும் உடைகள் அந்நியர் கண்கள் முன் சோதனைக்கு காட்டப்படுவதை விரும்புவாளா என்று சிந்தித்து பாருங்கள் என்றான். ஆனந்த் சிங் துரிதமாக பீரோவின் அறையை மூடிவிட்டு, அம்மா, தொழில்முறையில் உண்டான கடின சித்தத்தால் அவசரப்பட்டு நான் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும். நீ கூறுவது நியாயமே என்றான். ஜெய்சிங்கிற்கு மட்டும் ஆனந்த் சிங்கின் நடத்தையில் ஏதோ தந்திர சாமர்த்தியம் இருக்கிறது என்று மனதில் பட்டது. தங்கம்மாள் பீரோவின் அருகில் சென்று அதன் மேல் சாய்ந்து கொண்டு பூபாலப்பிள்ளையின் மேலேயே கண்ணோக்கம் வைத்திருந்தாள். அவளுடைய பார்வையால் அவள் ஆனந்த் சிங்குக்காக பயப்படாதவள் போலவும் பூபாலப்பிள்ளையின் அத்துமீறிய நடவடிக்கைக்கு அஞ்சுகிறவள் போலவும் புலப்பட்டாள். பூபாலப்பிள்ளை ஆனந்த் சிங்கை நோக்கி, இந்த விஷயம் நான் கருதியதை காட்டிலும் விபரீதமாகவே தோன்றுகிறது. உன் தொழிலின் கடமையை நீ செய். தங்கம்மாள் உனக்கு வேண்டிய அனுகூலங்களை எல்லாம் செய்வாள் என்று கூறிவிட்டு உடனே தன் அறைக்கு சென்றாள். ஆனந்த் சிங் குனிந்து தான் முன்பு மூடிய பீரோவின் அறையை திறந்தான். அந்த அறையின் மேல் ஒரு வெள்ளைக்குட்டை முழுமையும் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் கீழ் விலையுயர்ந்த சரிகை இழைக்கப்பட்ட ஒரு கழுத்துப்பட்டை இருந்தது. அத்தோடு மிக்க ஜாக்கிரதையாக மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நீலப்பட்டுடை இருந்தது. அதில் நாணயமாக செய்யப்பட்ட ஒரு பொன் ஊசி சொருகப்பட்டிருந்தது. உதிர்ந்து போன ஒரு ரோஜா மலர் சென்றும் அதில் இருந்தது. இவற்றை கண்டதும் ஆனந்த் சிங்கும் ஜெய்சிங்கும் வியப்படைந்து பின்னடைந்து நின்றார்கள். யாவும் பார்த்து கொண்டிருந்த தங்கம்மாள் பூபாலப்பிள்ளை இருக்கும் போது இருந்த கலவரம் அனைத்தும் போய் மிக்க நிதானத்தோடு, இவற்றை பற்றி நன்கு ஒரு விவரமும் கூற முடியாது. இவை விலை மதிப்பு உள்ளவைகளாக இருப்பினும் உண்மையில் யாவும் அந்த பெண்ணின் சொந்தமே. அவள் வரும்பொழுதே இவற்றை கொண்டு வந்தாள். இவற்றால் நான் முன்னே கூறியபடி அவள் சாதாரணமான ஒரு தையல் தைக்கும் பெண் அல்லவென்பதும், ஆனால் முன்பு நல்ல நிலைமையில் இருந்தவள் என்பதும் நிச்சயம் என்று தெரிகின்றன என்னால். ஆனந்த் சிங் இந்த உடுப்பு முதலியவற்றை மறுபடியும் உற்று பார்த்துவிட்டு ஜாக்கிரதையாக அவற்றை அறையில் வைத்து மெதுவாக மூடிவிட்டான். 2 நிமிடங்கள் கழித்து ஜெய்சிங் பார்த்த பொழுது ஆனந்த் சிங்கை காணோம். ஜெய்சிங் கீழிறங்கி வந்த பொழுது ஆனந்த் சிங் பூபாலப்பிள்ளையின் படுக்கை அறையிலிருந்து பூனை போல வெளியில் வருவதை கண்டான். ஆனந்த் சிங் புன்னகையோடு தன்னை நோக்கி வருவதை கண்ட ஜெய்சிங், இவன் முகத்தில் உண்டாகியிருந்த குறியால் அவனுக்கு திருப்தி அளிக்கத்தக்க அளவு எதுவோ அகப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்தான். ஆனந்த் சிங், மிக்க நேர்த்தியாக அழகு வாய்ந்த அறை, அதை சோதிக்க உனக்கு அவகாசம் இல்லாதது விசனிக்கத்தக்கதே என்றான். ஜெய்சிங், எனக்கு அவகாசம் இல்லை என்று உண்மையாக நினைக்கிறாயா என்றான். அச்சமயம் தன் பின்னால் வரும் தங்கம்மாள் சமீபத்தில் வருவதை அறிந்து ஆனந்த் சிங் சமீபத்தில் சென்று நின்றான். ஆனந்த் சிங் மெய்யாகவே உனக்கு அவகாசம் இல்லை என்றான். இவ்வாறு சம்பாஷித்துக் கொண்டு இருவரும் சமீபத்தில் இருந்த முற்றத்தில் போய் நின்றார்கள். ஆனந்த் சிங் கூறிய மாதிரியால் ஜெய்சிங் மனதில் உண்டான அவள் அடக்க முடியாததாகிவிட்டது. ஆனந்த் சிங் கீழே இருக்கும் வேலைக்கார பெண்களிடம் சம்பாஷித்துக் கொண்டே இன்னொருவர் ஒரு நாள் முழுமையும் பேசினாலும் அறிந்து கொள்ள முடியாத அவ்வளவு சங்கதிகளையும் சொற்ப காலத்தில் அறிந்து கொண்டான். அந்த சமயம் பார்த்த ஜெய்சிங் பூபாலப்பிள்ளையின் அறைக்குள் சென்றான். ஜெய்சிங் அந்த அறை மிக்க அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று கருதினான். ஆனால் அதன் நிலைமையை கண்ட பொழுது அவனுக்குண்டான வியப்பிற்கு ஒரு எல்லை இல்லை. ஏனெனில் அது ஒரு வாசிக்கும் அறை அல்லது புத்தக சாலை போல் இருந்தது. அந்த அறையில் கீழே சரியான கம்பளம் கூட இல்லை. ஒரு பழைய ஜமுக்காலம் மட்டுமே இருந்தது. அதுவும் அறையின் மத்தியிலாவது நெகிழி தீயின் அருகிலாவது இல்லை. அறையில் ஓர் ஓரத்தில் மட்டுமே இருந்தது. ஆனால் அங்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தின் எதிரில் இருந்தது. ஜெய்சிங் அப்படத்தை உற்று நோக்கினான். அது ஒரு ஸ்திரீயின் படம். அதன் முகத்தில் விளங்கிய குணங்களை உற்று நோக்கிய பொழுது அது பூபாலப்பிள்ளையின் சகோதரியாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. ஜெய்சிங் அப்படத்தில் இருந்த உருவத்தை சரியாக பார்த்து கொண்டே நிற்கையில் தங்கம்மாள் சிவந்த முகத்தோடு அருகில் வந்து நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். இது பூபாலப்பிள்ளையின் ரகசிய அறை. இதற்குள் நான் தவிர வேறு ஒருவருமே உள்ளே வரலாகாது, எந்த வேலைக்காரரும் கூட என்றாள். ஜெய்சிங் இந்த அறையில் ஆனந்த் சிங்கின் மனதிற்கு திருப்தியை உண்டாக்கியது எது என்ற ஆவலோடு பார்த்து கொண்டு, மன்னிக்க வேண்டும், கதவின் சந்தில் இப்படத்தைக் கண்டு இதன் அழகை சரியாக பார்க்கலாம் என்று கருதி உள்ளே வந்தேன்.
இது பூபாலப்பிள்ளையின் சகோதரி என்று கருதுகிறேன் என்றாள். தங்கம்மாள், அல்ல, அது அவருடைய சகோதரன் மகள் என்று கூறிவிட்டு கதவை மூடிக்கொண்டாள். அந்த விஷயத்தில் ஜெய்சிங் தானே உளவு கண்டறிய முயன்றது அதுதான் கடைசி. 2 நிமிடங்களில் ஆனந்த் சிங் தாழ்வாரத்திற்கு அருகே வந்து இவர்களை சந்தித்தான். உடனே ஆனந்த் சிங்கும் தங்கம்மாளுக்கும் சம்பாஷணை தொடங்கியது. ஜெய்சிங் அதை மிக்க உன்னிப்பாக கவனித்தான். ஆனந்த் சிங் தங்கம்மாளை நோக்கி, நீ இந்த பெண்ணை எப்படியேனும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறாய். இவ்விஷயத்தில் நேரிடும் செலவை எல்லாம் நீ மிச்சப்படுத்தி வைத்திருக்கும் பொருளிலிருந்து கொடுக்க துணிந்திருக்கிறாய். உன்னிடம் இருக்கும் பணத்தை எல்லாமே இவ்விஷயத்தில் செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறாய் அல்லவா என்றான். ஆமையா, நான் 1000 கணக்காக சேமித்து வைத்திருக்கவில்லை. 100 கணக்கில் தான் இருக்கும். நான் ஏழை. ஆனால் என்னிடம் லட்சக்கணக்கான பணம் இருந்து அப்பெண்ணை கண்டுபிடிக்க அவற்றையெல்லாம் செலவழிக்க வேண்டியிருந்தால் நான் கடைசி காசு வரையில் செலவழிக்க தடையே இல்லை. நியாயமாக இதற்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பெண் எப்படியாயினும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அதுவும் சீக்கிரத்தில் என்று மிக்க மனத்துடிப்போடும் வியாகுலத்தோடும் ஆத்திரத்தோடும் கூறினார். பேசாமல் விட்டுவிட்டால் அப்பெண் தானே வந்துவிடலாகும் என்பதை சிந்தித்தாயா? தங்கம்மாள், அவளால் கூடுமானால் வந்து விடுவாளே. ஆனந்த் சிங், அவள் தான் இருக்கும் இடத்தில் அத்தகைய திருப்தி உடையவளாக இருந்தாள் என்று உனக்கு நம்பிக்கை உண்டாக்கி இருக்கிறதா? தங்கம்மாள், அவள் இவ்வீட்டின் மேல் பிரியமே, ஆனால் என்மேல் மிக்க பிரியம். என்மேல் அவள் வைத்திருந்த பிரியத்திற்கு அவள் பலவந்தப்படுத்தப்படாமல் இருந்தால் ஒரு காலம் போயே இராள். அவள் குணம் ஒரு மாதிரி. அவளை ஒருவர் கொன்றிருந்தாலும் அவள் வெளிக்கு தெரியுமாறு கூச்சல் இடுகிறவள் அல்ல. அவர்கள் கொன்றாலும் அவள் சத்தமிடவே மாட்டாள் என்றாள். ஆனந்த் சிங், அவர்கள் என்று எப்படி கூறுகிறாய் என்றான். தங்கம்மாள், 2-3 பேர் பேசும் சத்தம் எனக்கு கேட்டது என்றாள். இரவு பேசியவர்கள் குரலை கேட்டால் யார் என்று தெரிந்து கொள்வாயா? முடியாது. நான் ஏன் கேட்கிறேன் என்றால், நான் ஒரு சங்கதி கேள்விப்பட்டேன். பூபாலப்பள்ளியிடம் இருக்கும் அச்சிதன் என்ற வேலைக்காரன் அப்பெண் கீழிறங்கி வரும்பொழுதும் போகும்போதும் அதிகமாக கவனிக்கும் வழக்கம் உண்டென்று கேள்விப்பட்டேன் என்றான். இதை கேட்டதும் தங்கம்மாள் முகம் சிவந்து அவள் துரிதமாக எழுந்து நின்று, நான் இதை நம்பவே மாட்டேன். அச்சுதன் தன் அந்தஸ்தை அறிந்து நடப்பவன். இத்தகைய சங்கதிகளை நான் செவியேற்க மாட்டேன். மேலும் ராஜாமணியே அப்படிப்பட்டவள் அல்ல என்பதற்குள் ஆனந்த் சிங் ஒரு நாய் அரசனை உற்று நோக்கலாம். அதனாலேயே அரசனும் நாயை உற்று பார்த்தான் என்று அர்த்தமில்லை. ஆயினும் இத்தகைய சந்தர்ப்பங்களில் யாவற்றையும் சிந்திக்க வேண்டும் என்றான். தங்கம்மாள், அத்தகைய சங்கதியே நீ ஒருபோதும் நினைக்கலாகாது என்றாள். ஆனந்த் சிங் மிக்க சாந்தமாக, அம்மா, நீ இந்த பெண் விஷயத்தில் இத்தகைய அன்பு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்பதை சற்று கூறினால் மிக்க நலமாக இருக்கும். மற்ற எல்லா விவகாரங்கள் உளவுகளை காட்டிலும் அப்பெண்ணின் உண்மையான பூர்வ சரித்திரம் கொஞ்சம் தெரிந்தால் இதன் உண்மையை கண்டுபிடிக்க எவ்வளவோ அனுகூலமாக இருக்கும் என்றான். தங்கம்மாள், அவள் வேலைக்காக என்னிடம் வந்தாள். நான் அவள் விஷயத்தில் பிரியம் கொண்டு அவளை வேலைக்கு வைத்துக் கொண்டேன். அது முதல் அவள் இங்கேயே இருக்கிறாள் என்றாள். ஆனந்த் சிங், சரி, அப்படியாய் நீ கூற மாட்டாய் என்றான். அதை கேட்டதும் அவள் முகம் சோர்ந்து தடுமாற்றமடைந்தாள். அதற்குள் ஆனந்த் சிங், நீ கூறாவிட்டால் நாங்கள் இதில் வேலை செய்யக்கூடும் என்பது சந்தேகமே என்றாள். தங்கம்மா, நீ தவறாக எண்ணிக்கொண்டாய். மேல் அந்தஸ்திலிருந்து கீழ்நிலைக்கு வந்துவிட்ட எந்த பெண்ணிடமும் ஏதேனும் ரகசியம் இருக்கவே இருக்கும். அப்படியே அப்பெண்ணிடம் ஏதேனும் காணாமல் போனதற்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இராது. அது உனக்கு எத்தகைய உதவியையும் அளிக்காது. இது எனக்கு நம்பகமாக தெரியுமாதலால் நான் பேசாமல் இருக்கிறேன் என்றாள். அவளிடம் சம்பாஷித்தால் அவள் தான் வெளியிடக்கூடாது என்று கருதும் அந்த விஷயத்தை நல்லதனத்தாலும் பயத்தாலும் வெளியிடக்கூடியவள் அல்ல என்று ஆனந்த் சிங் தெரிந்து கொண்டான். ஆகையால் அதை பற்றி அவளை வற்புறுத்துவதால் பயனில்லை என்று அச்சங்கதி விட்டுவிட்டு, சரி, அது போகட்டும், இன்னொரு சங்கதியேனும் கூறுகிறாயா? அதாவது அவள் எடுத்துக்கொண்டு போன சில்லறை சாமான்கள் எவை? அதை ஏனும் கூறு என்றான். முடியாது. அவற்றிற்குள் அவள் காணாமல் போனதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவை அவளுக்கு மட்டுமே மிக்க மதிப்புள்ளவை. மற்ற எவருக்கும் அவை சற்றும் லட்சியமானவை அல்ல. நடந்த விஷயங்களால் அவளுக்கு மிக்க அருமையானவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ளவே அவளுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டது என்று தெரிகிறது. இவ்வளவே சங்கதி என்றாள். ஆனந்த் சிங் ஆசனத்தை விட்டெழுந்து கொண்டு, சரி, நீ எங்களுக்கு மிக்க கஷ்டமான வேலையை வைத்திருக்கிறாய். நான் இத்தகைய கஷ்டங்களுக்கெல்லாம் பின்னடைகிற ஆளல்ல. என் சாமர்த்தியத்தால் இப்பெண்ணை கண்டுபிடிக்க கூடுமாயின் நான் பிடித்தே தீருவேன். ஆயினும் நீ இவ்விஷயத்தில் உதவி செய்ய வேண்டும் என்றான். தங்கம்மாள், நானா உதவி செய்ய வேண்டும் என்கிறாய்? எப்படி செய்வது என்றாள். ஆனந்த் சிங், தூதன் என்ற பத்திரிகையில் ஒரு பிரசுரம் வெளியிடு. அவளுடைய நண்பர்கள் இவள் காணாமற் போனதற்காக மிக்க வியாகுலப்படுகிறார்கள் என்றும் பிரசுரம் செய்கின்றான். தங்கம்மாள், நான் அப்படி செய்ய முடியாது, எனக்கு பீதியாக இருக்கிறது என்றாள். அப்படியாயின் நானே செய்கிறேன். தா என்பவர்கள் தன் சிநேகிதியாகிய ராஜமணியின் விஷயத்தில் மிக்க கலக்கமடைந்திருப்பதால் அவளை பற்றிய சங்கதி அறிய விரும்புகிறார்கள் என்று பிரசுரிக்கிறேன் என்றான்.
தங்கம்மாள் எப்படியேனும் செய் என்றாள். இதுகாரும் பேசாமல் இருந்த ஜெயசிங் பேசத் தொடங்கி, அதோடு சமாசாரம் அறிப்பவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று கூறுவது நலம் என்றான். ஆனந்த் சிங், ஆமாம், அப்படியே செய்யலாம் என்றான். தங்கம்மாள் முகத்தை சுளித்து கொண்டாள். ஆனால் மறுத்து ஒன்றும் கூறவில்லை. அதன் மேல் ராஜமணி எப்படிப்பட்ட உருவமுடையவள் என்று ஆனந்த் சிங் தங்கம்மாளை வினவினான். தங்கம்மாள், அவள் வெளுத்த நிறமுடையவள், கருத்த கூந்தலும் கருத்த விழிகளும் உடையவள் என்று சுருக்கமாக கூறிவிட்டாள். அதன் பிறகு ஆனந்த் சிங்கும் ஜெய்சிங்கும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஆனந்த் சிங்கும் ஜெய்சிங்கும் பூபாலப்பிள்ளையின் வீட்டிலிருந்து புறப்பட்டு அவ்வீதியின் கோடியில் சென்ற பொழுது ஆனந்த் சிங் அங்கு நின்று, இது ஒரு விதமான மர்மமான விஷயமே. ஒரு பெண் அத்தகைய ஆபத்தான வழியாக வெளிப்படுவானேன் என்று சாளரத்தையும் புது கட்டிடத்தின் ஓரத்தில் இருந்த ஏணியையும் சுட்டிக்காட்டி, இதுதான் எனக்கு மிக்க வியப்பாக இருக்கிறது. சுமார் ஒரு வருட காலமாக பழகியவள் அவ்வழி செல்வானேன்? அவ்வழிகளில் இரத்த துளிகள் இல்லாவிட்டால் ஒரு பெண் அவ்வழியே சென்றிருப்பாள் என்று நான் கருதவே மாட்டேன். அவளுடைய புகைப்படம் மட்டும் கிடைத்தால் கருத்த கூந்தல், கருத்த கண்கள், வெளுத்த முகம், மெலிந்த தேகம் ஆகிய இத்தகைய அடையாளங்களை கொண்டு இந்த பிரம்மாண்டமான நகரில் ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது என்பது விஷயம் சுலபத்தில் நடக்கக்கூடியதா என்றான். அந்த சமயம் பூபாலப்பிள்ளை வருவதைக் கண்ட ஆனந்த் சிங், இதோ பூபாலப்பிள்ளை வருகிறார், இப்பெண்ணை பற்றி இவர் என்ன அடையாளம் கூறுகிறார் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டே அவர் அருகில் சென்று நின்று 2 கேள்விகளை கேட்டான். ஜெய்சிங் சற்று எட்ட நின்றபடியால் ஆனந்த் சிங் கேள்விகள் அவன் செவியில் கேட்கவில்லை. ஆனால் பூபாலப்பிள்ளை சத்தமாக கூறியது மட்டும் கேட்டது. அவன், ஐயா, நான் கூறுவது உங்களுக்கு சற்றும் பயன்படாது. அந்த பெண் எப்படி இருப்பாள் என்பது எனக்கு நினைவில் படவில்லை. அத்தகைய ஒரு பெண் என் வீட்டில் இருக்கிறாள் என்ற சங்கதியை இன்று காலைதான் எனக்கு தெரிந்தது. இத்தகைய குடும்ப விஷயங்களை எல்லாம் நான் தங்கம்மாள் பொறுப்பில் விட்டுவிட்டிருக்கிறேன் என்றான். ஆனந்த் சிங் மறுபடியும் என்னவோ கேட்டதற்கு பூபாலப்பிள்ளை, ஓ, நான் இவளை பார்த்திருக்கலாம். நான் கூட்டத்தில் அப்போதைக்கப்போது வேலைக்காரர்களை காண்பதுண்டு. ஆனால் அப்பெண் உயரமோ குட்டையோ கருப்போ சிவப்போ அழகோ அழகல்லவோ இவற்றில் ஒன்றுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றான். ஆனந்த் சிங், இவ்வளவுதானா என்றான். பூபாலப்பிள்ளை வியப்போடு அவனை உற்று நோக்கி, மரியாதையோடு வேலையாட்கள் என்னிடமிருந்து நீங்கிய பின் அவர்களை பற்றி நான் கவனிப்பதில்லை. அச்சுதன் என்பவன் நல்ல வேலையாளே, ஆனால் கொஞ்சம் அகங்காரமுடையவன். நான் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டேன். அவன் சங்கதி அவ்வளவோடு முடிந்தது. அதன் பிறகு அவன் என்னவானான் என்று எனக்கு தெரியாது. வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்று தன் மனைக்குள் பிரவேசித்தான். ஜெய்சிங் ஆனந்த் சிங்கை நோக்கி, நான் இந்த ஆளின் பிடியில் சிக்க பிரியப்பட்டேன். இவன் தன்முன் இருப்பவர்கள் தங்களை அற்பமாக மதிக்கும்படி செய்கிறான் என்றான். ஆனந்த் சிங், அந்த பெண் தானே திரும்பி வராவிட்டால் அல்லது அவள் இருப்பிடம் அல்லது நடவடிக்கைகளை பற்றி நமக்கு ஒரு உலகம் சிக்காவிட்டால் இம்மனிதனுடைய குடும்பத்தில் நடக்கும் விவகாரங்களை கவனிக்கத்தக்க விடத்தில் உன்னை அமர்த்த வேண்டியிருக்கும். இந்த விஷயத்தில் பெரிய மர்மம் இருப்பதாயின் அம்மர்மம் அந்த வீட்டிற்குள்ளேயே இருக்கிறது என்றான். ஜெய்சிங் மிரட்சியோடு நோக்கி, நான் காண தவறிவிட்ட ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சிக்கியிருக்கிறது. இன்றேல் நீ இவ்வளவு உறுதியாக கூற மாட்டாய் என்றான். ஆனந்த் சிங் உற்று நோக்கும் இயல்புடைய எவரேனும் காண முடியாத எதையும் நான் கண்டுவிடவில்லை என்றான். இவ்வார்த்தைகள் ஜெய்சிங்கின் மனதில் உறுத்தின. அவன் பேசாமல் தலையசைத்தான். ஆனந்த் சிங், எல்லாம் உன் கண்களின் முன்பேதான் இருந்தன. அவற்றிலிருந்து ஒரு உத்தேசத்திலிருந்து வருவதற்கு போதுமான விஷயங்களை பொறுக்கிக் கொள்ள உன்னால் முடியாவிட்டால் அதற்காக நீ என்மேல் குற்றம் கூறலாகாது என்றான். ஜெய்சிங் பின்னும் அதிகமாக மனத்தாங்கல் அடைந்து ஆனந்த் சிங்கோடு ஸ்டேஷனுக்கு சென்றான். அவன் வெளியில் ஒன்றும் கூறவில்லை. எனினும் தனக்குள்ளாகவே இந்த விவகாரம் ஒரு முடிவிற்கு வருவதற்குள் ஆனந்த் சிங்கிடம் நாம் இழந்த மதிப்பை மறுபடியும் பெற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். அவ்வாறு ஜெய்சிங் சற்று நேரம் கழித்து வெளியில் சென்று பூபாலப்பிள்ளை இருக்கும் வீதியில் இரவு காவல் நின்ற போலீஸ்காரர்களை கண்டுபிடித்து இரவு 11 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில் பூபாலப்பிள்ளை வீட்டின் பக்கத்தில் உள்ள வாயிற்படி வழியாக யாருடனும் வெளிவந்ததையாவது உட்சென்றதையாவது நீ கண்டாயா என்று வினவினான். நான் காணவில்லை, ஆனால் தாமன் யாரையோ கண்டதாக ஒரு அபூர்வமான கதை கூறுகிறான் என்றான். ஜெய்சிங், என்ன கதை என்று கேட்டதற்கு அவன், தாமன் சுமார் இரவு 12 மணி வேளைக்கு அவ்வீதியின் கோடியிலுள்ள தீபஸ்தம்பத்தின் அடியில் 2 ஆடவரும் 1 மாதும் நின்றிருப்பதை கண்டானாம். அவர்கள் இவளை கண்டதும் பிரிந்து விட்டார்களாம். ஆடவர் இருவரும் அவ்வீதிக்குள் நுழைந்து போய்விட்டார்களாம். அம்மாது தன்னை நோக்கி வருவது போல் தோன்றவே அவன் அங்கேயே நின்றானாம். ஆனால் அம்மாதோ சட்டென்று திரும்பி பூபாலப்பிள்ளையின் வீட்டுக்கு கதவின் அருகில் நின்று கதவை திறக்க முயல்பவளைப் போல கரத்தை தூக்கினாளாம். ஆனால் என்ன காரணத்தாலோ அங்கு பேயை கண்டவள் போல கண்கள் பிதுங்கி மிரண்டு திரும்பி வந்த வழியே ஓடிவிட்டாளாம். தாமன் பிரமித்து துரிதமாக சென்று அக்கதவின் அருகில் போய் என்ன இருக்கிறது என்று பார்த்தானாம்.
உள்ளிருந்து கதவில் இருக்கும் கம்பிகளின் இடைவழியாக பூபாலப்பிள்ளை நோக்குவதைக் கண்டு பிரமித்து நிதானித்து பார்ப்பதற்குள் பூபாலப்பிள்ளை மறைந்து விட்டானாம். பிறகு தாமன் கதவை திறக்க முயன்றானாம். உட்பக்கம் தாளிடப்பட்டிருந்ததாம். இதுதான் தாமன் கூறிய கதை என்றான். ஜெய்சிங், இவ்வளவுதானா தாமன் கூறினான் என்று கேட்டான். போலீஸ்காரன் ஆம் என்றதும், ஜெய்சிங், இது மிக்க அபூர்வமான கதையே. ஆயினும் நீயாவது தாமனாவது இதை பற்றி வெளியில் பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கலாகாது. பத்திரம். பூபாலப்பிள்ளையை போன்ற ஆசாமிகள் சம்பந்தப்பட்டிருக்கும் விவகாரங்களில் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பதே நலம் என்று கூறிவிட்டு சென்றான். அதன் பிறகு ஜெய்சிங் தாமனைக் கண்டு அதை பற்றி கேட்டபொழுது அவன் அதிகமாக ஒன்றும் கூறவில்லை. அப்பெண் உயரமாகவும் மெலிந்த தேகியாகவும் இருந்தாள். தேகம் முழுமையும் ஒரு சால்வையால் மூடிக்கொண்டிருந்தாள் என்று மட்டுமே கூறினான். அதன் பிறகு ஜெய்சிங் பூபாலப்பிள்ளையின் குடும்பத்தை சேர்ந்த ரகசிய விவகாரங்களை கண்டுபிடிக்க தன்னால் கூடிய வரையில் எச்சரிக்கையோடு முயன்றான். கடைசியில் அடியில் கண்ட விஷயங்கள் அவனுக்கு புலப்பட்டன. பூபாலப்பிள்ளை தன் குடும்ப விஷயங்களை கவனிக்காதவனாக இருந்தாலும் ராஜாங்க சம்பந்தமான பெரிய விவகாரங்கள் நடந்தாலன்றி எந்த இடத்திற்கும் வெளியில் செல்பவன் அல்ல. அவன் சரியாக 35 வயது முடிந்தவனல்ல. அழகுடையவன், நிலையான திரண்ட செல்வமுடையவன். அவனுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. ஆகையால் இத்தகைய ஆள் சாதாரணமாக கல்யாணமாகத்தக்க பெண்கள் புழங்கும் கூட்டங்களில் நடமாட வேண்டியவன். அப்படி இருந்தும் அவன் சாதாரணமான விருந்துகளுக்கு போக விரும்புவதில்லை. அது மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்கள் விருந்துக்கு அழைத்தாலும் அவன் செல்வதில்லை. ராஜாங்க விவகாரத்தில் நெருங்கிய சம்பந்தமுடைய நண்பர்கள் யாரேனும் அழைத்தால் அங்கு மட்டுமே செல்வான். மாதர்களோடு அவன் சவகாசம் வைத்துக் கொள்வதே இல்லை. எந்த சமயத்திலும் கோயிலுக்கு செல்லும் போதேனும் விருந்துகளிலேனும் வேறெந்த சந்தர்ப்பத்திலேனும் அவன் ஒரு மாதோடு சென்றதை ஒருவரும் கண்டதில்லை. இதோடு அவன் குடும்பத்தை சேர்ந்த எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான அபூர்வ குணங்கள் இருந்தன. அதாவது ஒரு அசுபவமான குணங்கள். அவன் பாட்டன் உலகம் புகழும் பிரசித்தி பெற்ற கவி சக்கரவர்த்தி எவரேனும் தன் முன் புகழ்ந்து பேசினால் அவர்களோடு மறுபடியும் பேச மாட்டான். அவன் சிற்றப்பன் எதிரில் போஜனம் செய்யும் பொழுது யாரேனும் மச்சம் என்று மொழிந்துவிட்டால் உடனே போஜனம் செய்யாமல் எழுந்து போய்விடுவான். ஆகையால் இவனுக்கு மாதர் மேல் வெறுப்பு இருக்கிறது என்பது அதிசயமில்லை. அப்படி இருந்தாலும் பூபாலப்பிள்ளை உதயபுரியில் இருந்த பொழுது அவனுடைய சிறிய தந்தையின் புதல்வியின் ஆகிய பங்கஜம் என்பவள் மேல் மிக்க அன்பு கொண்டிருந்ததாக பூபாலப்பிள்ளையின் நண்பர்களில் நெருங்கிய ஒருவரை ஜெய்சிங்கிடம் கூறினார். அம்மாது பிறகு பாஞ்சால நாட்டிற்கு வயோதிக செல்வ பிரபுவாகிய மார்த்தாண்டம் பிரபுவை மனம் புரிந்து கொண்டாள். மனம் முடிந்த சில தினங்களுக்குள் அவர் மரித்தார். அவருடைய திரண்ட ஆஸ்தியும் பட்டமும் அம்மாதுவுக்கே சேர்ந்தன. அந்த சீமாட்டி இப்பொழுது இந்திரபுரியிலேயே இருக்கிறாள். ஆனால் அவளும் பூபாலப்பிள்ளையும் இப்பொழுது சிநேக பாவமாக இல்லை என்பது தெரிந்தது. ஜெய்சிங் அவள் நாம் பார்த்த படத்தில் இருக்கும் அம்மாதாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு ஆனந்த் சிங்கிடம் அதை பற்றி ஜாடையாக கேட்டான். ஆனந்த் சிங் தலையசைத்து, நீ இம்மீனை பிடிக்க வேண்டுமாயின் இக்கிணற்றில் இன்னும் ஆழமாக முழுக வேண்டும் என்றான். சில தினங்கள் வரையில் காணாமற் போன பெண்ணை பற்றி ஒரு சங்கதியும் தெரியவில்லை. அவள் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க என்ன முயற்சி செய்தும் சற்றும் பயன்படவில்லை. தங்கம்மாள் செய்த பிரசுரத்தாலும் ஒரு பயனும் உண்டாகவில்லை. ஜெய்சிங் தன் முயற்சிகள் அனைத்தும் வியர்த்தமாகிவிடவே மனசோர்வடைந்து விட்டான். ஆனால் அச்சமயம் அவனுக்கு ஒரு சமாசாரம் எட்டியது. அதாவது அவன் உளவறிவதற்காக பூபாலப்பிள்ளையின் வீட்டில் வேலை செய்யும் ஜானகி என்ற பெண்ணிடம் சிநேகம் செய்து கொண்டிருந்தான். அந்த பெண் தங்கம்மாளின் அதிசயமான நடவடிக்கைகளை பற்றி சில விஷயங்கள் கூறியதை கேட்டதும், ஓஹோ, இது அப்படி அசாத்தியமான காரியமல்ல, நாம் கொஞ்சம் தக்க முயற்சி எடுத்துக்கொண்டால் இது கண்டுபிடிக்கத்தக்க விவகாரமே என்று அவன் புத்திக்கு புலப்பட்டது. ஜானகி என்ற அந்த பெண் தான் அறிந்த விஷயங்களை எல்லாம் அவளிடம் கூறிய பின் கடைசியில், அந்தோ தங்கம்மாள் ஒரு ஆவேசமாக விருந்தால் கூட அப்படி எந்நேரமும் மேலும் கீழும் பேய் போல அலைந்து கொண்டிருக்க மாட்டாள். ஒரு வினாடி கூட அவள் ஒரு இடத்தில் தங்க முடியாதவள் போல அலைகிறாள். அந்த சமயங்களில் அவள் முகம் சவம் போல வெளுத்து விட்டிருக்கிறது. அவள் தேகமாதியந்தமும் நடுக்கம் எடுக்கிறது. மேஜை மேல் இருக்கும் ஒரு தட்டை எடுக்கும்போது கூட அவள் கரங்கள் நடுங்குகின்றன. இது பெரிதல்ல. பூபாலப்பிள்ளை வீட்டில் இருக்கும் போதே அவள் அவருடைய அறையின் முன் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால் எவரும் மிக்க வியப்படைவார்கள். அதில் மிக்க அதிசயம் என்னவெனில், அவர் அறைக்குள் இருக்கும்போது அவள் அந்த அறைக்குள் செல்வதென்னதோ இல்லை. ஆனால் மிக்க மனக்கலக்கத்தோடும் பெரும் திகிலோடும் அந்த அறையின் எதிரில் முன்னும் பின்னும் திரிந்து கொண்டே இருக்கிறாள். தன் கரங்களை நெரித்துக் கொள்கிறாள். மிரண்டு மிரண்டு அந்த அறையின் கதவையே பார்க்கிறாள். ஒவ்வொரு சமயம் கதவை திறந்து உள்ளே செல்ல கருதுகிறவளைப் போல அதன் அருகில் சென்று அக்கதவின் கைப்பிடியை தொடுகிறாள். 2 நிமிடங்கள் அப்படி பிடித்து கொண்டே இருந்து திடீரென்று ஏதோ நெருப்பின் மேல் கை வைத்தவள் போல சட்டென்று கையை எடுத்துக்கொண்டு தூர வந்து விடுகிறாள். ஒரு சமயம் உள்ளிருந்து கதவு திறக்கப்படுவது போல தெரிந்தாலும், ஐயோ கடவுளே, அவள் அங்கிருந்து ஓடிப்போவதை பார்த்தால் நீரே அதை பார்த்தால்தான் விளங்கும். இவற்றின் அர்த்தம் என்ன என்று எனக்கு சற்றும் விளங்கவில்லையாயினும் எனக்கு பலவிதமான பீதிகள் தோன்றுகின்றன. இவளுக்கு புத்தி சபலித்து போயிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்று முடித்து விட்டாள். இவையாவும் கேட்டதும் ஜெய்சிங்
ஏன் நாம் இதை கண்டுபிடிக்க முடியாதென்று மனமுறிந்து விடுவது முட்டாள்தனம். இவற்றின் மூலமாக நாம் எப்படியாயினும் இதை பற்றிய உளவுகள் ஏதேனும் கண்டுபிடிக்கலாம். இதில் பெரிய மர்மம் இருந்தாலும் இருக்கட்டும், அதில் பூபால பிள்ளையை போன்ற மனிதன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இருக்கட்டும், நமக்கு பயமில்லை என்று தனக்குள் தைரியமும் உற்சாகமும் அடைந்தான். இந்த சங்கதி கடைசியில் இப்பெண் யாரோ ஒரு கள்ளநாயகனோடு ஓடிவிட்டால் என்று சாதாரண கதையாக முடிந்துவிடுமோ என்றதும் அவனுக்கு பெரும் பீதியாக இருந்தது. இப்பொழுது அவன் அறிந்த விஷயங்களால் இதில் பெரிய மர்மம் இருக்கிறது, நாம் சாமர்த்தியத்தை காட்டி வேலை செய்ய வழி இருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்தது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் அவன் மனதிற்கு பின்னும் உற்சாகத்தை உண்டாக்கத்தக்க ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதாவது ஜானகி அவளிடம் வந்து பூபால பிள்ளை நகர சங்கத்தில் நடக்கும் ஒரு நடன விருந்திற்கு போவதற்காக வண்டியை ஆயத்தப்படுத்தும்படி கட்டளையிட்டார் என்று கூறினாள். பூபால பிள்ளை அத்தகைய விவகாரங்களுக்கு செல்லும் ஆளல்ல. ஆகையால் இவன் நடவடிக்கைகளில் இத்தகைய மாறுதலை உண்டாக்கியது என்ன விஷயம்? இவன் அங்கு யாரையோ சந்திப்பதற்காகவே போவதாக இருக்க வேண்டும். இதை நாம் கண்டறிய வேண்டும் என்று ஜெய்சிங் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். அந்த நடன விருந்து நடக்க சற்று நேரம் இருக்கும் போதே அவனுக்கு அந்த சங்கதி தெரிந்தது. ஆயினும் அவன் சுறுசுறுப்போடு ஆயத்தப்பட்டு சென்றான். அங்கு கேளிக்கை தொடங்கி 1 மணி நேரத்திற்கு பின்பே அவன் அங்கு போய் சேர்ந்தான். அவன் அங்கு சென்ற பொழுது பெரும் கூட்டமாக இருந்தது. ஜெய்சிங் கடைசியில் பூபால பிள்ளை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான். பூபால பிள்ளை அந்த சமயம் தனியாக ஒருவரிடம் ஒரு மூலையில் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டதும் இவனுக்கு மிக்க வியப்பாகிவிட்டது. ஏனெனில் அவர் ராஜாங்க விஷயங்களில் ஒரு முக்கிய ஆசாமியாகையால் அநேகர் அவரை சூழ்ந்து குழுமிக் கொண்டிருப்பார்கள் என்று அவன் கருதியிருந்தான். இப்பொழுது பூபால பிள்ளையிடம் பேசிக் கொண்டிருப்பவனும் துரைத்தன் விவகாரங்களில் அவர் கட்சியை சேர்ந்த ஒரு நண்பனே. அவர்கள் இருவரும் 3வது ஒரு மனிதனுடைய குணங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெய்சிங், அடாடா, இதற்காகவா நாம் இங்கு வந்தோம் என்று மனம் சோர்வடைந்து அங்கிருந்த கூட்டத்தை நோக்கிக் கொண்டே இருந்தான். சற்று நேரத்திற்குள் அக்கூட்டத்தில் ஒரு ஆளை கண்டதும் திடுக்கிட்டு, ஓஹோ, இதில் ஏதோ விசேஷம் இருக்கவே இருக்கிறது, நாம் வந்தது வியர்த்தமாகாது என்று அவன் மனதில் புலப்பட்டது. ஏனெனில் அந்த ஆள் அவன் பூபால பிள்ளையின் ரகசிய அறையில் கண்ட புகைப்படத்தில் இருந்த மாதே. அதாவது பூபால பிள்ளை முன்பு காதலித்திருந்தவளும் பிறகு பாஞ்சால நாட்டு மார்த்தாண்ட பிரபுவை மனம் புரிந்து கொண்டவளுமாகிய பங்கஜம் என்பவளே. இப்பொழுது மேல்நாட்டு ஆசாரப்படி அவள் பெயர் மார்த்தாண்டம் சீமாட்டியே. அவள் அப்பிரபுவை மணந்து கொண்டதும் அவர் இறந்து போனார் என்றும் அது முதல் அவள் அப்பட்டத்தையும் திரண்ட செல்வத்தையும் அனுபவித்துக் கொண்டு சுயேட்சையாக வாழ்ந்து வருகிறாள் என்றும் முன்னமே கூறியிருக்கிறோம். ஜெய்சிங் அவளை நன்றாக உற்று நோக்கிய பொழுது அவள் மனம் புரிந்தது முதல் சந்தோஷமாக காலத்தை கழிக்கவில்லை என்றும் அதனால் அவளுடைய பழைய காதல் நீங்கிறாதென்றும் அவன் மனதில் புலப்பட்டது. அதனால் அவர்கள் இருவரும் சந்திக்கும் போது என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று மிக்க ஆவலோடு மறைவிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். கடைசியில் பூபால பிள்ளை அவரை சந்தித்தார். பிறகு இருவரும் சாதாரணமாக சம்பாஷிக்கத் தொடங்கினார்கள். இதெல்லாம் வீண் சடங்கென்று ஜெய்சிங் அறிவான். இருவரும் சம்பாஷித்துக் கொண்டே உலவி வரும்பொழுது மார்த்தாண்டம் சீமாட்டி, அதாவது பங்கஜம், ஒரு தனியிடத்திற்கு செல்ல கருதி ஒரு பக்கம் இருந்த சாளரத்தை நோக்கினாள். அந்த குறிப்பை எறிந்த ஜெய்சிங், ஓஹோ, இவர்கள் அங்கு சென்றுதான் ரகசியமாக பேசப் போகிறார்கள் என்று உணர்ந்து துரிதமாக சென்று அந்த சாளரத்தின் அருகில் இருந்த திரையின் பின் மறைந்து கொண்டான். மறு நிமிடம் பங்கஜமும் பூபால பிள்ளையும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். பிறகு இருவரும் பின்வருமாறு சம்பாஷணை தொடங்கியது. இன்று பெரும்பாலோர் உன் விஷயத்தில் பிரியங்கொள்வதாக தெரிகிறது. பங்கஜம், நீ அப்படி கருதுகிறாயா? நீ வரும்போது நான் அதற்கு நேர்மாறான அபிப்பிராயம் கொள்ளவிருந்தேன். பூபால பிள்ளை, அப்படியாயின் ஒரு பிரபுவின் மனைவி சீமாட்டியாக நீ இந்த சாதாரண மனிதர் கூட்டத்தில் புழங்கு கருதுவது வியப்பே. நான் அவ்வாறு கருதவில்லையே என்றான். இதை கேட்டதும் அவள் கண்களில் ஒருவித அனல் வீசியது. பூபால பிள்ளை தன்னை இகழ்ந்து கூறுகிறான் என்று உணர்ந்து கொண்டாள். பூபால பிள்ளை மறுபடியும் கூறத் தொடங்கி, ஒரு விஷயம் நான் மறந்துவிட்டேன். பங்கஜம்மாள் 2 வருடங்கள் கழிந்த பின் மறுபடியும் தன் ஜன்ம பூமிக்கு வந்ததால் தான் முன்பு விளையாட்டு கருவிகளாக கருதி கழித்துவிட்ட பொருள்களில் மறுபடியும் விருப்பம் கொள்ளாதது போல முன்பு நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் என்றார். அந்த சமயம் திரைமறைவில் இருந்த ஜெய்சிங் தன்னிடமிருந்த கத்தியால் திரையில் ஒரு துவாரம் உண்டாக்கி அதன் மூலமாக பேசும் இருவர் முகங்களையும் நோக்கிக் கொண்டிருந்தான். பூபால பிள்ளை கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அம்மாது பங்கஜம் என்ற பெயர் போய் நெடுங்காலமாகி விட்டது என்று சற்று மனவருத்தத்தோடு கூறினார். பூபால பிள்ளை, உனக்கு துயரத்தை தருவிப்பதாயின் நான் அப்பெயரை கூறவில்லை என்றான். அதன் சில துயரமான சங்கதிகளை நினைப்பூட்டுவதாயின் அவ்வாறே சில சந்தோஷ சங்கதிகளையும் நினைப்பூட்டக்கூடும். உன் பெயர் மார்த்தாண்டம் சீமாட்டி. அது உன் சுற்றத்தார்களுக்கு பெருமையாகவே இருக்கும். அம்மொழிகளை கேட்டதும் அவள் கண்களில் மின்னல் போல ஒரு பிரகாசம் தோன்றியது. முகம் சிவந்தது. அவள் பூபால பிள்ளையை உற்று நோக்கி,
நீர் பேசுகிற மாதிரி பார்த்தால் என் பழைய நண்பராகிய பூபால பிள்ளைதானா என்று கருத வேண்டியதாக இருக்கிறது என்றாள். முன்பு நடந்த விஷயங்களை மறந்து போவது மனிதருக்கு இயற்கையாகத்தானே இருக்கிறது என்றார் பூபால பிள்ளை. பங்கஜம், என்ன அப்படி நீர் கூறக்கூடுமா என்பதற்கு பூபால பிள்ளை, நான் ஒன்றுமே கூறமாட்டேன். இது முடிவான சந்திப்பு, அப்படியே கடைசி பிரிவினை. இத்தகைய சமயத்தில் குற்றம் சாட்டத்தக்க சங்கதிகளை நான் ஒன்றுமே கூறமாட்டேன் என கூறினார். பங்கஜம், பொறும், இப்பொழுது நீர் கூறிய வார்த்தைகளுக்கு விவரம் கூற வேண்டும். குற்றம் சாட்டத்தக்க என்று கூறுவதற்கு நான் உமக்கு அப்படிப்பட்ட காரியம் என்ன செய்தேன்? பூபால பிள்ளை சற்று ஆச்சரியத்தோடு, என்னவா? எனக்கு பெண்பாளரிடம் நம்பிக்கை இராதபடி நீ செய்துவிட்டாய். ஒரு பெண் ஒருவனிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறிவிட்டு பிறகு அதை அடியோடு மறந்துவிட்டு பட்டத்திற்கும் செல்வத்திற்கும் ஆசை வைத்து மற்ற விஷயங்களில்தான் வெறுக்கத்தக்க ஒரு மனிதனை மனம் புரிந்து கொள்வாள் என்று நிரூபித்து விட்டாய். நீ காட்டிய குணம். பங்கஜம், இரும், நீர் என்ன குணம் காட்டினீர்? பூபால பிள்ளை திடுக்கிட்டார். தன் குற்றம் வெளிப்பட்டு விட்டது என்று கண்ட ஒருவன் எப்படி விழிப்பானோ அப்படி விழித்து, சரி, நான் அந்த வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். பங்கஜம் நிமிர்ந்து நின்று, அந்த காலத்தில் நாம் இருவரும் பின்னால் வியாகுலத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி முட்டாள்தனமாக நடந்து கொண்டோம். அதனாலேயே இனிமேலும் சந்தோஷத்தை அனுபவிக்காத மாதிரியே நடந்து கொள்ள வேண்டுமோ? உம்மால் கைவிடப்பட்ட பின் நான் நண்பர் கூட்டங்களில் கலக்காமல் மனசொர்வோடு என் யவன காலத்தை வியத்தமாக கழித்து விட்டிருக்கலாம் தான். ஆனால் நான் வாலிப வயதுடையவள். போகங்களில் எனக்கு விருப்பம் இருப்பது இயற்கை. அப்படியே பட்டம், செல்வம் முதலியவற்றிலும். ஆயினும் ஒரு வருடத்திற்கு முன் என்னை கைவிட்டு விட்ட நீரா அதை சொல்லி காட்டுவது? நான் உன்மேல் குற்றம் கூறவில்லை. நான் கூறுவது நடந்த விஷயங்களை மறந்துவிட வேண்டும் என்பதே என்றார். பூபால பிள்ளை, முடியாத காரியம். நடந்த சங்கதிகளை திருப்ப முடியாது. நம் இருவருக்கும் எதிர்கால சுகம் என்பதே கிடையாது. ஆம், இல்லை. நடந்த காரியங்களை மறைத்து விடலாம், ஆனால் திருப்பி நடத்த முடியாது. முடியுமாயின் நீயும் அப்படி செய்ய விரும்ப மாட்டாய் என்றே நான் நினைக்கிறேன். ஆகையால் அதை பற்றி பேசுவதும் தவறே. பங்கஜம், நான் உன்னை ஒருமுறை காண விரும்பினேன். மறுபடியும் பார்க்க எனக்கு விருப்பமில்லை. இப்படி நான் வெள்ளையாக கூறியதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். பங்கஜம், வெள்ளையாக கூறியதற்கு நான் பூரணமாக மன்னித்து விட்டேன். ஆனால் என்றதும் பூபால பிள்ளை அவர் கருத்தை உணர்ந்து வெறுப்போடு புன்னகை புரிந்துவிட்டு சற்றென்று அதை விட்டு போய்விட்டார். மறுவினாடி பங்கஜமும் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டாள்.